பைத்தியக்காரனாச்சு. அப்பா நான் பைத்தியக்காரன் இல்லைப்பா. வேலை என்னப்பா சொல்கிறீங்க? என்ன பைத்தியக்காரன்றீங்க? நான் தன் மனைவிப்பா. இப்படி வந்துக்கிறானா என்ன இன்னும் சொல்லி எதுக்கு வேலைக்காரா சுட தண்ணி வச்சு ஏன் இப்படியான தன் மனைவி பேச்சு கேட்காது போய் இப்படியெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்தி அடிவிட்டானுங்களே. புரதம் வந்துட்டான்னு என்னை விட்டுட்டு என்ன காரணம் கேட்கும் போது நான் அடித்தான். அரசனே வா, நீ நானும் போகலாம் அந்த நாட்டுக்கு. நம்ம போய் நம்ம பாகவான் வந்திருக்கிறேன். அண்ணி வந்திருக்கா. அண்ணின்னு பாருங்கப்பா. அண்ணி யாரு? ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்ரீ விலாக். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, பாட்டியை போய் நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ பாட்டி நிறையா இந்த ட்ராமா மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ 2 வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்காம இருக்கவங்க மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ போய் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் வந்துட்டேன்ப்பா, எனக்கு வழியில் அவள் காட்டுப்பா, வீட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லும் போது தாத்தா வா தாத்தா, அதோ தென்னை மரம் இருக்குது பாரு, மாஞ்சோலை பூஞ்சோலை எல்லாம் இருக்குது, அந்த லைனில் இருக்குது அந்த வீடு. கலந்தாரி வீடு தெரியாமல் வழி தெரியாமல் போய் நான் இப்படியெல்லாம் வந்துட்டேன்ப்பா, எனக்கு வழியில் அவள் காட்டுப்பா, வீட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லும் போது தாத்தா வா தாத்தா, அதோ தென்னை மரம் இருக்குது பாரு, மாஞ்சோலை பூஞ்சோலை எல்லாம் இருக்குது, அந்த லைனில் இருக்குது அந்த வீடு. கலந்தாரின்ற வீடு அங்கே தான் இருக்கின்ற. அப்போது என்ன செய்தான் தெரியுமா? கிட்ட போய் கலந்தாரி கலந்தாரி என்று கூறானா. கலந்தாரி என்று போகும்போது யாரே பைத்தியக்காரன் வரான், யாரே கத்துறான். அவனுக்கு அவள் சாதம் அள்ளி போட்டிருப்பான்ட்டு வேலைக்காரன்ட்டான் அவன் சொல்கிறான். அவள் கலந்தாரி சொல்கிறான். அப்போது அம்மா பசி எடுக்குதும்மா, எனக்கு பசி கொடு, தண்ணி கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு நான் என் குறைய நான் சொல்கிறேன். இன்னும் கிட்ட போய் அழுகுறானா. வீட்டுக்கிட்ட அழுவ போகுது. அவன் கதவை சாத்திக்கின்னு வேலைக்காரன் கட்ட சாப்பாடு கொண்டுமே அந்த பிச்சைக்காரனுக்கு போடுன்னு சொல்லி தன் கலந்தாரின்றவ கொண்டாந்து போட சொல்லிட்டாலாம். அப்போது என்ன பண்ணானா, சாப்பாடை போட்டு ஒரு மண் சட்டியில் போட்டு கொண்டாந்து எந்த தாத்தா சாப்பிடுன்னு சொல்லும்போது, அப்பா மின்னரவை தண்ணீரவை கூட அப்பா, என் குறைய சொன்னால் பொழுது வெடிஞ்சு போடும், பொக்கோழி குழி போடும், இருக்கிற தண்ணி கொடுமாயின்னு போகுது. அப்போது தண்ணி மொண்டாது மண்பானை, அப்போல்லாம் மண்பானை தான் குடிக்கிறதுக்கு தண்ணி. அந்த மண்பானையில் வச்சாங்களாம். அப்போ அந்த பல்லாம் தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு தாத்தா அந்த சாதத்தை நீ சாப்பிடுன்னு அந்த காவலாளி கொடுத்தான். அந்த சாதத்தை வாங்கி அவள் பசியோட கொடுமை வாரிதான் அழுதுகின சாப்பிட்டானா. அம்மா அப்பா நான் சாப்பிட்டுட்டேன். அந்த வீடு என் வீடு தான் பாருது, வீடாச்சே. ஏன் இப்படி இருக்கிற? என்ன காரணம்? நீ பைத்தியக்காரனாச்சு. அப்பா நான் பைத்தியக்காரன் இல்லைப்பா. நான் அந்த வேலைக்காரனை உன்னை நான் வச்சேன். நான் ஒன்று காவலி வச்சேன். கலந்தாரி என்ற என்னுடைய மனைவி அவள் பேச்சை கேட்காம போனதுனால எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுப்பா. இல்லைன்னா எனக்கு தெரியாதுப்பா. என்னப்பா சொல்கிறீங்க? என்ன பைத்தியக்காரன்றீங்க? நான் தன் மனைவிப்பா. அவள் தான்ப்பா கலந்தாரி என்றவ என் மனைவிப்பா. அவனுடைய புருஷன்பா நான் இன்னும் போது. ஐயோயோ நீ இல்லை, அவன் ஆறுடா, அவன் சாப்பாட்டை போட்டு அனுப்புங்கடா சொல்லிட்டு கலந்தாரின்றவ சொல்கிறாளாம். அம்மா அந்த தாத்தா கலந்தாரின்றவங்க என் பெண்டாட்டின்றாங்க, மனைவின்றாங்க. என்ன காரணம்? என்னுடைய புருஷன் ஆளால் அழகா அழிமன்ன ராஜன், தோளால் அழகன் தோல்மன்ன ராஜன். என்னுடைய மனுஷன் அழகாக இருப்பார். இவன் இல்லை, ஆறு இல்லை, ஆற பைத்தியக்காரன். அனுப்புடா அப்பா, போங்கப்பா, நான் கேட்ட சாத்த போகிறப்பா. கேட்ட சாத்திட்டானா? அப்பா என்னப்பா அப்படி பண்ணுறீங்க? என் கலந்தாரின்றவ என்னுடைய மனைவிப்பா. எனக்கு அப்போ நான் 16 வருஷமாக முடி வளர்த்துட்டு நான் காடு மேடுமா இருக்குது கைத்தியக்காரமாக இருக்கிறேன். எனக்கு இருக்க அடையாளம் இருக்குதுப்பா. இந்த 2 தோல் பட்டியில் மச்சம் இருக்குதுப்பா. அந்த மச்சத்தை பார்த்து நான் என்ன சேர்த்துக்கு சொல்லுப்பா கலந்தாரின்றவளை. அப்போது அந்த வேலைக்காரன் என்ன சொன்னான், காவலாளி என்னன்றான், அப்பா அம்மா அப்படி சொல்கிறாரு அவரு.
அவருக்கு மச்ச ரேகை 2 இருக்கான். அந்த மச்ச ரேகையை பார்த்துட்டு சேர்த்துக்க சொல்கிறாருன்னு. அப்போது வேலைக்காரனை கூட்டியே என்னடா காரணம் 16 வருஷமா சொல்லி இப்படி வந்துக்கிறானா இன்னும் சொல்லி எதுக்கு வேலைக்காரா சுட தண்ணி வச்சு அவனை குளிக்க வச்சு இந்த ட்ரெஸ்ஸை கொடு அவன் கட்டின்னு வரட்டும், கட்டிக்கின்னு வந்து பின்பறமா நின்று அவனுடைய முதுவை காட்ட சொல்லு. அப்போது என்ன பண்ணானா இதுன்னு குளிச்சுட்டு, அம்மா கலந்தாரி நான் தாம்மா உன் புரிச்சேன், அதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாது, நீ துணியை கட்டிக்கிட்டு பின்பறமாக நின்று பார்க்கலாம். அப்போது என்ன பண்ணா குளிச்சுட்டு துணியை துடைச்சி மேலே துண்டை போட்டு துண்டை எடுத்துட்டு அப்போது பின்பறமாக பார்த்தா 2 மச்ச ரேகை இருக்கு. அப்பா மன்னா 2 மச்ச ரேகை இருக்கு, என் மன்ன வேழத்தை சேதிய எனது நாதா மன்னவழத்தை சேதி மங்கையால் காதல் கேட்டு மன்னவழத்தை சேதியோ மன்னா ஏன் இப்படியான தன் மனைவி பேச்சு கேட்காது போய் இப்படியெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்தி அடிவிட்டானுங்களே, பாவிங்க நல்லா இருப்பானுங்களா, என்னம்மா பண்ணுறது, என்ன நாடு அந்த பாகம்தான்ப்பா போய் கேட்க போனோம், இப்படியெல்லாம் என்னை அடி நடிச்சு உதவுச்சு என் ஆடையெல்லாம் உருவிக்கணும், என்ன இப்படி அசிங்கப்படுத்தி அடிபட்டான்னு நான் நடையா நடந்து வந்தம்மா 16 வருஷமாக நடந்து வரம்மா. அப்போது பார்த்தா என்னுடைய கணவன் என்ன சென்று கட்டி அணிஞ்சு, கணவனே கண் கொண்ட தெய்வத்தை நீ ஆரான்னு பார்த்துட்ட, நீ அதனை பைத்தியக்காரன்னு பார்த்த என்னுடைய கணவனா கிரியன்னு சொல்லி அந்த பாவிங்க என்னை புருஷன் எப்படி ஆச்சுங்கம்மா படுத்துட்டானுங்களே. மன்னா வா மன்னா, நீ வந்து உள்ள வாயன்னு சொல்லி அழிச்சியும் போகிறாளாம். சாமி வந்துவிட்டீங்க, அழிச்சி இந்த அரண்மனையில் நிற்பாது பொம்மை இருக்கிற இடத்துக்கு படுத்துக்க. அப்போது படுத்து அரண்மனையில் படுத்து அழுவுறானா என் பொண்டாட்டி பேச்சை கேட்காம போனதுனால என் தன் மனைவி நிவாசித்தானே என்னை குளிக்க வச்சு ஏற்றுக்கிறாள, வேற ஒருத்தியாக இருந்தால் என்ன சேர்ப்பாளா? இப்போ தன் மனைவி என்னைக்கா இருந்தாலும் தாலி கட்டினவ தான் மனைவி, சேர்ந்தவெல்லாம் மனைவி ஆகாதுன்னு சொல்லி அப்போது சாமி அம்மா நீ நல்லா இருக்கணுமா குழந்தாரி அம்மா, நீ நல்லா இருப்ப, என்னை ஏற்றுக்கினே அது போதும் கலந்தாரிம்மா. அது வந்தே சுபதை காணை கலந்தாரிம்மா, அது வந்தே. அப்போது என்ன பண்ணுறத கலந்தாரி வந்துவிட்டேன், அம்மா வேலைக்காரனை கூப்பிட்டு சாப்பாடு எடுத்து அவருக்கு வைங்க, சாப்பாடு வச்சா சாப்பிட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார் சொல்லி சாப்பிட்டுட்டு அவர் எடுத்து அரமனையில் படுத்துக்கிட்டு அவர் ஓய்ப்பு எடுக்கட்டும், அவர் தூங்கட்டும், அவரை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லி தன் மனைவியாகப்பட்டவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் தன் மனைவி அப்படியானவை ஒப்பு கொண்டுக்கினாலாம். அப்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணுதான் பொம்மை என்ன கேட்குதான், என்ன விட்டுட்டே என்ன காரணம் பெண்ணே கலந்தாரி, என்ன விட்டுட்டு என்ன காரணம், புருஷன் வந்துட்டான்னு என்ன விட்டுட்டே என்ன காரணம் கேட்கும் போது அப்போது என்னுடைய புருஷன் எனக்கு சூரியத்தை பார்த்து எனக்கு தாலி கட்டினவர், அந்த சூரியத்தை பார்த்து தாலி கட்டினவர் அவர் தான் எனக்கு முக்கியம், நீ முக்கியம் கிடையாது, எனக்கு வந்து ஒரு பொம்மையாக செட்டாக பண்ணி உன்னை வச்சது, உன்னை விட்டுருவேன், எனக்கு கணவனை தான் பார்க்க போகிறேன், இந்த பொம்மை நம்மளை அசிங்கப்படுத்துகிறேன், இந்த பொம்மை தனித்தனியாக எடுத்து போட்டுங்கடா, இனிமேல் கலந்தாரி என்னையும் பிரிச்சுடான். அப்போது அந்த பொம்மையை நீங்கள் செய்தவனை கூட்டாந்து அழுக்காக எடுத்து கிடாச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது வேலைக்காரன் அந்த செய்தவனை கூட்டாந்து பொம்மை செய்கிறவனை கூட்டாந்து அப்போ அந்த பொம்மையை எடுத்துவிடு, இந்த பேசத்து எல்லாத்தையும் எடுத்துவிடு, தன் மனையை நானும் வாழ்ந்து கொள்ளுகிறோம், வானா வாப்பான்னு சொல்லி
சரிப்பா என்ன செய்கிறது நீ என்ன சொல்லு பொம்மையை எடுத்து என்னென்ன பண்ணுறிய பண்ணிக்க. என்னுடைய மனைவி கிட்ட நான் வந்து விட்டேன். இனிமேல் 17 பேர் எனக்கு தம்பி இல்லை. அப்போது நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்கிறான், உன்னை அடின்னு தான் அடித்தான். அரசனே வா, நீ நானும் போகலாம் அந்த நாட்டுக்கு, நம்ம போய் நம்ம பாக வாங்கலாம் வாயின்னு சொல்லி. என்ன காரணம், உனக்கு கொடுக்கல, வா நீ நானும் போகலாம். மாமா மாமா போகிறாங்க. வெங்காயம் உண்டு விலை கொண்டு சொக்கொண்டு, வெங்காயம் எது கொடி குதம்பா, வெங்காயம் ஏது கொடி. மாங்காய் பால் உண்டு மலை மேலே இருப்பது, தேங்காய் பால் ஏது கொடி குதம்பா, தேங்காய் பால் ஏது கொடி. அப்போது போகிறாங்க பாட்டு பாடி. வெங்காயம் உண்டு வேலை கொண்டு சொக்கொண்டு, வெங்காயம் ஏது கொடி குதம்பா, வெங்காயம் ஏது கொடி. மாங்காய் பால் உண்டு மலை மேலே இருப்பது, தேங்காய் பால் ஏது கொடி குதம்பா, தேங்காய் பால் ஏது கொடி. அப்பா கணவனே வந்து விட்டோம், இந்த நாடு வந்துட்டோம். வீடு எங்கே இருக்கு? தெரியுது பாரும்மா, புளியா மரம் ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் இருக்கிற பாருமா அந்த வீடு. அப்போது என்ன தெரியுமா, இறங்கு நம்ம 2 பேரும் போகலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்பா 16 பேர் செஞ்சன்னு 16 வருஷம் ஆயிடுச்சு. அவன் போய் திரும்பி வந்துக்கிறானே, என்ன காரணம்னு சொல்லி எல்லாம் வெளியே வந்தாட்டோம். வெளியே வந்துட்டானு பார்த்துட்டு தோட்டத்தில் வந்து, அப்பா உன்னுடைய அண்ணன் வந்துக்கிறேன்டா, நான் தலைமையான அண்ணன் வந்திருக்கிறேன், அண்ணி வந்திருக்கா, அண்ணின்னு பாருங்கப்பா, அண்ணி வந்திருக்காக்கா பாருங்கப்பா. ஓ பாக வாங்கிட்டு போய் வந்துக்கிறீங்களா, வாங்க வாங்க வாங்க. ஓ அண்ணி யாரு அவனுக்கு சும்மா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓ அண்ணனோட தேவியாரு, ஓ அண்ணியார அண்ணனோட தேவியாலே நான் என்ன காரணம் அண்ணா அண்ணி வந்திருக்கேன், என்ன காரணம்? ஆமா நீ என்ன அடித்து ஒழிச்சிட்டீங்க, அண்ணி வந்ததா, அன்னிக்காவது கொஞ்சம் கொடுங்களாம்பா. அன்னிக்கு கொடுக்கவா விட்டு ஜாட்டி 17 பேரும் ஜாட்டி எடுத்தான். அவ்வளோ அடின்னு அவ்வளோ அடிச்சு, செம்ம அடிச்சு. வாவீங்களா, என்னுடைய கணவனையும் அடிக்கிறீங்க, என்னையும் அடிக்கிறீங்க, என்ன காரண்டா நாங்கள் தவறு செய்தோம், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? மைத்துனரை குறுக்க வந்துட்ட பிறகு அப்போ ஒரு மைத்துனரை, என்ன காரணம் மைத்துனரை இன்னும் கேட்கும்போது, என்ன மைத்துனரை என்னத்துக்கு இப்படி பண்ணுற, என்ன காரணம், என்ன சொன்ன கூப்பிட்றாங்க. என்னுடைய பாகம் தான் கேட்குறேன், என்ன காரணம், என்ன நாடு அப்போது என்ன காரணம், என்ன நாடு, என்ன தேசம்னு சொல்லும் போது அடிச்சு உதவுன்னு வச்சு, ஓ மைத்தினர்களா 17 பேர் என் மச்சனை நீங்கள் தாண்டாயின்னு சொல்லி கேட்கும் போது, நான் உங்கள் மச்சனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அடி என்ன அடிச்சு அவள் 7 புடவை கட்டிக்கின்னு போனா. ஒரு புடவையாவத்தானுவோம், மறு புடவை இருக்குது, இன்னொரு புடவையாவத்தானுவோம், இன்னொரு புடவை இருக்குது, இன்னொரு புடவாவுத்தானுவோம், இன்னொரு புடவாவுத்தானுவோம். 7ஆவது புடவை வைக்கும் போது என்ன பண்ணுறா, என் ஆடையெல்லாம் உருவிட்டீங்கடா பாவி போலக்காராயின்னு சொல்லும் போது, எனக்கு துணி இல்லாத விடாதீங்கடா வானாண்டாயின்னு சொல்லும் போது 7 புடையை உருவிக்கணும். அவளை ஜாக்கெட்டோட பாவாடையோட விட்டுட்டானுவா. மன்னா நீ வந்த இந்த கொள்ளை உன் பேச்சு நான் கேட்காத, மறுபடி வந்த கொள்ளை என்ன எப்படி பண்ணானும், உன்னே நான் பண்ணணும் வானான்னு தான் சொன்ன மாமா. உன் பேச்சை கேட்காதனால எப்படி ஆச்சு, என்னுடைய 7 புடையும் உரிக்கணானுவோ, நான் என்ன 7 ஆடி உருவிட்டு என்னை ஒரு மனமாக அனுப்பிட்டானுவோ. வந்தா நம்ம போயிடலாம், உயிரை நான் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொன்னேன்.
வரணா வரணடி தாதிகளா தன் மனதுக்காக